தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தொகுதி மறுவரையறை மசோதா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் உறுதிபட கூறியிருக்கிறார். சென்னையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்தவர் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தமிழ்நாட்டில் இருந்து துடை தெரியப்படும் என்று கூறியிருக்கிறார். It's going to have a big impact in Tamil Nadu because it's against the idea of what Tamil Nadu thinks. So BJP was trying to destroy the constitution and all the opposition saved it. Do you think this will impact this election? Definitely it will impact in a very big way. BJP and also allies will be washed out from Tamil Nadu. புதுக்கோட்டை ஆலங்குடி தொகுதியில் மீண்டும் 60,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என அமைச்சரும் திமுக வேட்பாளருமான மெய்யநாதன் கூறியிருக்கிறார். சார் வணக்கம் சார். தொகுதி களம் ஆலங்குடியில் எப்படி சார் இருக்கு? எந்த அளவுக்கு வரவேற்பு? அதாவது ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் செல்ற இடத்தெல்லாம் மக்கள் திரண்டு வந்து பேராதரவு தர்றாங்க. தமிழ்நாடு முதலமைச்சருடைய 5 ஆண்டு கால சாதனைக்கு மக்கள் நன்றி செலுத்துகின்ற வகையில் எல்லா இடத்திலும் இந்த முறை உதயசூரியனுக்குத்தான் எங்கள் வாக்கு என்று எல்லா இடத்திலும் மக்கள் தானாக வந்து அலையலகாக வந்து பேராதரவு தருகின்ற நிலையை பார்த்தால் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் 50,000 65,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி தருவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். திருவனந்தபுரம் அருகே மதுபோதை தகராறில் இளைஞர் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழிஞம் பகுதியில் உள்ள மதுபான பாரில் இருதரப்புக்கும் இடையே நடந்த மோதலை சுமன் என்ற இளைஞர் தடுக்க சென்றதாகவும் அதில் ஏற்பட்ட பிரச்சனையில் இருவர் இணைந்து சுமனை அடித்துக் கொன்றதாக கூறப்படுகிறது. ஈரான் போர் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த தீப்பெட்டி உற்பத்தி வரும் 20ஆம் தேதி முதல் தொடங்கும் என உற்பத்தியாளர்கள் அறிவித்துள்ளனர். போர் காரணமாக மூலப்பொருட்களின் விலை உயர்வால் கடந்த 12ஆம் தேதி முதல் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கோவில்பட்டியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தீப்பெட்டி உற்பத்தியை மீண்டும் தொடங்க முடிவெடுக்கப்பட்டது. சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவங்க ஃபோனில் கூப்பிட்டு தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி தொழிலாளருக்கு வேலை இழப்பும் தொழில் கதவடைப்பு போராட்டம் நடக்கிறது வந்து நல்லதில்லை, தேர்தல் முடியட்டும், உங்கள் பிரச்சனை என்னன்னாலும் பேசிக்கலான்னு சொன்னாங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டத்தில் உள்ள கள்ளபிரான் சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் தடி உடைந்ததால் சற்று தாமதமானது. நவ திருப்பதிகளில் முதல் ஸ்தலமாக வணங்கப்படக்கூடிய இந்த கோவிலில் கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. இதன் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. பக்தர்கள் தேரை இழுக்க தொடங்கியதும் பின்புற தடி உடைந்ததால் தேரோட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. பிறகு பழுது சரி செய்யப்பட்டு 1.5 மணி நேர தாமதமாக தேரோட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் பேரணம்பட்டு அரவாட்லா மலைப்பகுதியில் 72 வயது மூதாட்டியை கொலை செய்த 2 பேரின் வீடுகளை கிராம மக்கள் அடித்து உடைத்து கொளுத்திய சம்பவத்தில் உறவினர்கள் 10 பேரை போலீசார் கைது செய்தனர். பாஸ்மார் வெண்டா கிராமத்தைச் சேர்ந்த 72 வயதான மூதாட்டியை கடந்த 10ஆம் தேதி அதே பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ், சூர்யா ஆகியோர் நகைக்கு ஆசைப்பட்டு கொலை செய்து புதைத்தனர். இருவரது வீட்டையும் கிராம மக்கள் தீ வைத்ததில் வீட்டிலிருந்த பொருட்கள் அனைத்தும் எரிந்து நாசமாகின. கொடைக்கானல் சீனிவாசபுரம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது மது போதையில் கொலை மிரட்டல் விடுத்த தென்காசியைச் சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கருப்பு நிறம் கொண்ட தார் ஜீப் அதிவேகத்தில் வந்ததை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் இருந்த தென்காசியைச் சேர்ந்த 4 பேர் ஒருமையில் பேசி காவலர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததால் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விளையாட்டு துப்பாக்கி மற்றும் தார் ஜீப்பை பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவெண்காடு கிராமத்தில் தேவார பாடல் பெற்ற பிரம்ம வித்யாம்பிகை சமேத ஸ்வேதாரணீஸ்வரர் சுவாமி கோயிலில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு 3 தீர்த்த குளங்களில் திரளான பக்தர்கள் புனித நீராடினர். இக்கோயிலில் அக்னி, சூரியன், சந்திரன் என 3 தீர்த்தங்கள் உள்ளன. சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு தீர்த்த கரையில் எழுந்தருளிய அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அஸ்திர தேவர் 3 தீர்த்த குளங்களிலும் தீர்த்தமளிக்கும் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புற்றடி மாரியம்மன் கோயிலில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து புஷ்பாஞ்சலி செய்து திரளான பெண்கள் திருவிளக்கு ஏற்றி பூஜை செய்தனர்.